வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்பெயினின் முக்கிய முடிவு, 500 புலம்பெயர்ந்த சிறுமிகள் இடமாற்றம். நேட்டோவின் புதிய திட்டம், ரஷ்ய ஆக்கிரமிப்பை தடுக்க முப்பரிமாண வியூகம். பிரிட்டிஷ் ஏர்வேஸ் மீது வழக்கு தொடர்ந்த கமலா ஹாரிஸின் தோழி. பிரான்சில் பெரும் அதிர்ச்சி, நூற்றுக்கணக்கான பெண்கள் மீது போதைப்பொருள் கொடுத்து பாலியல் வன்கொடுமை. உக்ரைன் போருக்கு விலையாகும் ரஷ்ய குடிமக்களின் சேமிப்பு, பொருளாதார தாக்கம். லண்டனில் வீழ்ச்சியடைந்த வீட்டு விலை, 3 லட்சம் பவுண்டுகள் சரிவு. உக்ரைன் ட்ரோன்களை வழங்கும் இங்கிலாந்து, ரஷ்யாவின் கடும் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். ஜூலை இறுதியில் சியூட்டாவுக்குள் புகுந்த ஆயிரக்கணக்கான புலம்பெயர்ந்தோரில் சுமார் 500 சிறுமிகளை ஸ்பெயினின் முதன்மை நிலப்பகுதிக்கு மாற்ற அரசு திட்டமிட்டுள்ளது. சியூட்டாவில் உள்ள பாதுகாப்பு மற்றும் இட நெருக்கடியை கருத்தில் கொண்டு இந்த அவசர நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக ஸ்பெயினின் இளைஞர் மற்றும் குழந்தைகள் நல அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த சிறுமிகளுக்கு குழந்தைகள் பாதுகாப்பு அமைப்புகள் மூலம் பிரத்யேக வசதிகள் மற்றும் தங்குமிடங்கள் ஏற்படுத்தப்பட உள்ளன. இந்த சிறுவர்களின் பாதுகாப்பிற்காக சட்டப்பூர்வ காப்பாளர் பொறுப்பை அந்தந்த மாநிலங்களிடம் ஒப்படைக்காமல் மத்திய அரசின் நேரடி மேற்பார்வையில் இந்த மாற்றம் நடக்கிறது. அதே சமயம் இந்த சிறுமிகளை மொரோக்கோவிற்கு திருப்பி அனுப்ப வேண்டும் என்று ஐரோப்பிய ஒன்றியம் வலியுறுத்தி வருகிறது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் இந்த நிலைப்பாட்டை புறக்கணித்து பாதிக்கப்பட்ட சிறுமிகளின் நலன் கருதி ஸ்பெயின் அரசு இந்த இடமாற்றத்தை முன்னெடுத்துள்ளது. நேட்டோவின் புதிய திட்டம், ரஷ்ய ஆக்கிரமிப்பை தடுக்க முப்பரிமாண வியூகம். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் நேட்டோ அமைப்பிற்கு எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் ரஷ்யாவின் அச்சுறுத்தலை சமாளிக்க நேட்டோ அமைப்பு 3 அம்சங்களை கொண்ட புதிய திட்டத்தை உருவாக்கியுள்ளது. முதல் கட்டமாக எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு படையினரின் எண்ணிக்கையை அதிகரித்து ரஷ்யாவின் எந்தவொரு ஆக்கிரமிப்பு முயற்சியையும் முறியடிக்க நேட்டோ தயாராகி வருகிறது. இரண்டாவது கட்டமாக உக்ரைன் மற்றும் நேட்டோ நட்பு நாடுகளுக்கு தேவையான அதிநவீன ஆயுதங்கள் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்களை விரைந்து வழங்குவதை நேட்டோ உறுதி செய்கிறது. மூன்றாவது முக்கிய அம்சமாக ரஷ்யாவின் பொருளாதார மற்றும் ராணுவ பலவீனங்களை இலக்கு வைத்து புதிய தடைகளை விதித்து அதன் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை நேட்டோ உறுப்பு நாடுகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதுடன் ஐரோப்பாவில் அமைதியை நிலைநாட்ட உதவும் என்று நேட்டோ தலைமை தெரிவித்துள்ளது. புட்டினின் மிரட்டல்களுக்கு பின்வாங்காமல் கூட்டமைப்பின் வலிமையை காட்டவும் ரஷ்யாவின் விரிவாக்கத்தை முறியடிக்கவும் இந்த வியூகம் வகுக்கப்பட்டுள்ளது. பிரிட்டிஷ் ஏர்வேஸ் மீது வழக்கு தொடர்ந்த கமலா ஹாரிஸின் தோழி. அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸின் நெருங்கிய தோழி ஒருவர் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானத்தில் பயணம் செய்த போது ஏற்பட்ட விபத்து தொடர்பாக அந்நிறுவனம் மீது வழக்கு தொடர்ந்துள்ளார். விமானத்தில் பயணம் செய்தபோது பணியாளர் ஒருவர் எதிர்பாராத விதமாக அவர் மீது மோதியதால் பலத்த காயம் ஏற்பட்டதாக அவர் தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளார். இந்த விபத்தினால் தமக்கு உடல்நல பாதிப்புகள் மற்றும் மன உளைச்சல் ஏற்பட்டதாக அந்த பெண் குற்றம் சாட்டியுள்ளார். விமான நிறுவனத்தின் பணியாளர்கள் கவனக்குறைவாக செயல்பட்டதே இந்த சம்பவத்திற்கு காரணம் என்று பாதிக்கப்பட்டவர் தரப்பில் வாதிடப்படுகிறது. விபத்து நடந்த நேரத்தில் உரிய உதவி வழங்கப்படவில்லை எனவும் விமான நிறுவனத்தின் அலட்சியமே இதற்கு காரணம் என்றும் அவர் புகாரில் தெரிவித்துள்ளார். இந்த வழக்கு தற்போது சர்வதேச அளவில் கவனத்தை ஈர்த்துள்ள நிலையில் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் நிறுவனம் இது குறித்து விசாரணை நடத்தி வருகிறது. பிரான்சில் பெரும் அதிர்ச்சி, நூற்றுக்கணக்கான பெண்கள் மீது போதைப்பொருள் கொடுத்து பாலியல் வன்கொடுமை. பிரான்சில் அரசு ஊழியர் ஒருவர் நூற்றுக்கணக்கான பெண்களுக்கு போதைப்பொருள் கொடுத்து மயக்கமடைய செய்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படும் சம்பவம் உலகளவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தனது மனைவியையே போதைப்பொருள் கொடுத்து மயக்கமடைய செய்து பிற ஆண்களுடன் பாலியல் உறவில் ஈடுபட வைத்ததாக எழுந்த புகாரை தொடர்ந்து இந்த கொடூர குற்றங்கள் வெளிச்சத்திற்கு வந்துள்ளன. இந்த சம்பவத்தை அடுத்து அவர் பல ஆண்டுகளாக நூற்றுக்கணக்கான பெண்களை பல்வேறு வழிகளில் மயக்கமடைய செய்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தியது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பல பெண்கள் தாங்கள் இத்தகைய வன்கொடுமைக்கு ஆளானதை அறியாமலேயே இருந்ததாகவும் பலரது புகார்கள் தற்போது அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த கொடூரமான குற்றங்கள் குறித்து பிரான்ஸ் காவல்துறை தீவிர விசாரணை நடத்தி வருவதோடு தொடர்புடைய ஆதாரங்களை சேகரித்து வருகிறது. பெண்கள் பாதுகாப்பு மற்றும் மனித உரிமைகள் மீதான இத்தகைய மோசமான தாக்குதல்களுக்கு எதிராக நாடு முழுவதும் கண்டனங்கள் வலுத்து வருகின்றன. உக்ரைன் போருக்கு விலையாகும் ரஷ்ய குடிமக்களின் சேமிப்பு, பொருளாதார தாக்கம்.
உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போர் நடவடிக்கைகளால் ரஷ்ய குடிமக்கள் கடுமையான பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வருகின்றனர். போர் செலவுகளை ஈடுகட்ட ரஷ்ய அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் அந்நாட்டு பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கை செலவுகளை பெருமளவு பாதித்துள்ளன. அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு மற்றும் பணவீக்கம் காரணமாக சாதாரண மக்களின் நிதிநிலை வெகுவாக சரிந்துள்ளதாக அறிக்கைகள் கூறுகின்றன. அரசின் போர் நிதிக்காக மக்களின் வரிப்பணம் மற்றும் சேமிப்புகள் பெருமளவில் பயன்படுத்தப்படுவதால் உள்நாட்டில் அதிருப்தி அதிகரித்து வருகிறது. பொருளாதார தடைகள் காரணமாக ரஷ்யாவின் நிதி அமைப்பு தனிமைப்படுத்தப்பட்டிருப்பது சாதாரண குடிமக்களின் பொருளாதார பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியுள்ளது. போரின் நீட்சி ரஷ்ய பொருளாதாரத்தை நீண்டகால பாதிப்பிற்கு உள்ளாக்கும் என சர்வதேச நிதி வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர். லண்டனில் வீழ்ச்சியடைந்த வீட்டு விலை 3 லட்சம் பவுண்டுகள் சரிவு. மத்திய லண்டனில் வீட்டு விலைகள் திடீரென 25% சரிந்துள்ளதால் சராசரி வீட்டு விலையில் சுமார் 3 லட்சம் பவுண்டுகள் குறைந்துள்ளது. ரியல் எஸ்டேட் சந்தையில் ஏற்பட்டுள்ள இந்த கடுமையான வீழ்ச்சி முதலீட்டாளர்கள் மற்றும் வீட்டு உரிமையாளர்கள் மத்தியில் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. பொருளாதார நிச்சயமற்ற தன்மை மற்றும் வட்டி விகிதங்களின் மாற்றம் ஆகியவை இந்த விலை சரிவிற்கு முக்கிய காரணங்களாக கருதப்படுகின்றன. பல ஆண்டுகளாக உச்சத்தில் இருந்த லண்டன் சொத்து சந்தை தற்போது குறிப்பிடத்தக்க சரிவை சந்திப்பது சந்தை ஆய்வாளர்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. லண்டன் நகரின் ஒட்டுமொத்த பொருளாதார சூழலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சொத்து மதிப்பில் ஏற்பட்டுள்ள இந்த பெரும் சரிவு லண்டன் நகரின் ஒட்டுமொத்த பொருளாதார சூழலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நிலைமை சீராகுமா அல்லது வீடுகள் விலை இன்னும் குறையுமா என்ற எதிர்பார்ப்பில் தற்போது ரியல் எஸ்டேட் துறையினர் உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர். உக்ரைனுக்கு ட்ரோன்களை வழங்கும் இங்கிலாந்து ரஷ்யாவின் கடும் எச்சரிக்கை. உக்ரைனுக்கு தேவையான ட்ரோன்களை இங்கிலாந்து அரசு வழங்கி வருவது போரில் நேரடி தலையீடாக கருதி ரஷ்யா கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த ஆயுத உதவியால் ஏற்படும் விளைவுகளுக்கு இங்கிலாந்து முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உக்ரைனுக்கு நவீன தொழில்நுட்ப ஆயுதங்களை வழங்குவது நிலைமையை மேலும் சிக்கலாக்குவதுடன் இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றத்தை அதிகரிப்பதாக ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது. இங்கிலாந்தின் இந்த செயல் மோதலை தூண்டும் வகையில் அமைந்திருப்பதாக கூறி இதற்கான பின் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என ரஷ்யா பகிரங்கமாக மிரட்டியுள்ளது. ஏற்கனவே உக்ரைன் விவகாரத்தில் மேற்கத்திய நாடுகளின் ஆதரவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் ரஷ்யா இங்கிலாந்தின் நடவடிக்கையை மிக கடுமையாக கண்டித்துள்ளது. சர்வதேச அரசியல் சூழலில் ரஷ்யாவின் இந்த எச்சரிக்கை இங்கிலாந்து மற்றும் அதன் நட்பு நாடுகளிடையே பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது.